வெல்கம் டு இந்தியன் Brunches. நான் உங்களோட நிஷான். இன்னைக்கு நம்ம செய்ய போறது ஈஸியான பிஸா. வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு கப்பு மிதமான சுடு தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. ஜீனி ஒரு டீஸ்பூன், ஈஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிற வரைக்கும் 10 minutes வெயிட் பண்ணுங்க. இப்போ ஒரு 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நல்ல பிஸாவாக வர்றதுக்காக எங்கள் அப்பா ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இப்போ சப்பாத்தி மாவு மாதிரியே நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். இப்போ ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட்டை மாவில் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவை பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு ஈர துணியை மேலே போட்டு 2 hours ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் கழிச்சு மாவு ரைஸ் ஆயிரும். இப்போ அந்த மாவை 6 உருண்டையாக பிரிச்சுக்கோங்க. 3 உருண்டையை பிஸாக்கு வச்சுக்கோங்க. மிச்சம் 3 உருண்டையை பற்றி அப்புறம் சொல்கிறேன். இப்போ ஒரு உருண்டையை எடுத்து உருத்தி நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி சைடில் மடித்து க்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிங்க. இப்போ இது மேலே சீஸ் சாஸு தடவிக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்க 3 உருண்டையை ஒரு உருண்டையை சப்பாத்தியாக போட்டுக்குங்க. இப்போ தடவின சீஸ் சாஸ் மேலே சப்பாத்தியை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ போட்ட சப்பாத்தி மேலே பிஸா சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டாப்பிங்ஸை போட்டுக்கலாம். எனக்கு மஷ்ரூம், ஸ்வீட் கார்ன், கேப்சிகம் மாதிரி நிறைய இது போட்டுக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ துருவன மொசரலா சீஸை நிறையா போட்டுக்கோங்க. இப்போ ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பிஸாவை உள்ளே வச்சு 7 minutes குக் பண்ணுங்க. நம்மளோட பிஸா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அப்புறம் முக்கியமாக டேஸ்ட் வித் ஸ்மைல்